பௌர்ணமி நாட்களில் மண் விளக்கில் தீபம் ஏற்ற சொல்கிறார்களே, அது எதற்காக? பௌர்ணமி நாட்களில் மண் விளக்கு ஏற்றி வச்சு தியானம் பண்ணும்போது 10 நிமிஷம் நின்னாச்சுன்னா நான் அந்த 10 நிமிஷம் மூச்சு விடக்கூடிய மூச்சு லாக் ஆகும். ஸோ எனக்கு விதிக்கப்பட்ட விதிகள் 10 மூச்சாக நான் நிப்பாட்டும் போது ஆயுளும் பெறுகிறோம். எந்த தெய்வத்தை நினைத்து இந்த தீபத்தை ஏற்றி நீ வழிபடுகிறாயோ அந்த தீபத்தில் அந்த தெய்வத்தினுடைய திருமேனி உருவம் தெரியும். இறைவனுக்குண்டான வழிபாடு மாத்திரமல்ல, விஞ்ஞான முறைப்படி அந்த தீபங்கள்லேருந்து வரக்கூடிய அந்த ஜுவாலை மேலே போய் வானமண்டலத்தில் போய் அங்கே இருக்கக்கூடிய காற்றழுத்தத்தை கொண்டு வந்து நமக்கு மழையை கொண்டுரும் அப்படின்னு ஒரு ஐதீகமும் இருக்கு. அகல் விளக்கு சுற்றுதாங்க, ஆனால் நியாயப்படி சுட்ட மண்ணில் விளக்கக்கூடாதுன்னு சித்தர்கள் சொல்லுவாங்க. பஞ்சபூதங்களில் மண் பார்வதி அம்சமானது, பஞ்சுத்திரி குரு அம்சமானது, எண்ணெய் சனி அம்சமானது, அதில் ஏற்றக்கூடிய தீபம் சிவன் அம்சமானது. இந்த 4 சரியாக இருந்தால் தான் கிரகங்கள் வேலை செய்யும். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கம். இன்றைய நாளில் இதை சந்தித்து பேசுவதிலும் பகிர்ந்து கொள்வதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பௌர்ணமி நாட்களில் மண் விளக்கில் தீபம் ஏற்ற சொல்கிறார்களே, அது எதற்காக? குத்தானார் கோயிலுக்குள்ள சென்மராரை கும்பிட்டு உள்ள போகல, கோயிலுக்கு வலதை பக்கம் நமக்கு இடதை பக்கம் அந்த விநாயகருக்கு மண் விளக்கு தான் ஏற்றுறாங்க. பெரும்பாலும் பௌர்ணமி காலங்களில் இறைவனுக்கு மண் விளக்கு தான் ஏற்றணும் அப்படிங்கிற ஒரு விதியாகவும் வச்சிருக்கிறாங்க. மண் எங்கேருந்து வருது? பிரபஞ்சத்திலிருந்து தான் வருது. மண் இருந்தால் எல்லாமே கிடைக்கும். சரிதானா? நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். மண் நம்ம லேசாக சொல்லிட்டோம், மண்ணிலாம் சகலமும் கிடைக்கும். உயிர், கெட்டிருக்க ட்ரெஸ்ஸு, போட்டிருக்க தங்கம், பெட்ரோலு, டீசலு, தண்ணி, நிலக்கரி, சரிதான், வீடு கட்ட கல், உடச்சி எடுத்துக்கிட்டே இருக்கோமே, வீடு கட்ட மணல், குடிக்க தண்ணி, எல்லாம் மண்ணில் வருது. அதை மண் மாதா, மண் மாதா, அவள் ஒரு பெண் வடிவானவள். சரியா? அதுலேயும் இப்போ அகல் விளக்க சுற்றுதாங்க, ஆனால் நியாயப்படி சுட்ட மண்ணில் விளக்கக்கூடாதுன்னு சித்தர்கள் சொல்லுவாங்க. அந்த பச்சை மண் எடுத்து பசுந்திரி, பஞ்சு திரி தான் போடணும், நூல் திரியே போடக்கூடாதுங்க. பஞ்சியும் மண்ணில் தானே வருது. அந்த மண் விளக்கு, சுடாத மண் விளக்கு எடுத்து அப்படியே பஞ்சு எடுத்து திரிச்சு, இப்போ எண்ணெய் என்னமெல்லாமோ வந்துடுது, கண்டெண்ணெயெல்லாம் வந்துடுது. ஆனால் அந்த காலத்தில் குற்றால கோயில் என்ன பண்ணாங்கன்னா, கோயில் சார்ந்த மரங்கள் நிறைய இருந்தது. இலுப்பை, பின்னை, இந்த 2 எண்ணெய் தான் இன்றைக்கும் அந்த கோயிலில் இடிக்கப்படுது. பின்னை எண்ணெய், பின்ன மரத்து எண்ணெயை ஊற்றுனா அது அகத்தியருடைய மரத்திலிருந்து வர்றது. ஆயில் நட்சத்திரம் கடகராசிக்கு பின்ன மரம் தான். அந்த பின்ன மரத்திலிருந்து வரக்கூடிய கொட்டையை பூரா எடுத்து காய போடுவாங்க. அப்போ அதுக்குன்னு 4 ஆள் இருந்தாங்க. இழுப்பங்கொட்டை, பின்னங்கொட்டையை அதை பறித்து காய போட்டு அந்த கோயிலை சுற்றி ஒரு 2 மாடை பூட்டி அப்படியே அந்த கொட்டையை நச்சுக்கிட்டே வரும். அருந்து எண்ணெய் எடுத்து செம்பானையில் ஊற்றி அந்த எண்ணெயை எடுத்து தான் விளக்கு போட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, தெய்வத்தை மண்ணுக்கு கொண்டுறக்கூடிய ஆகர்ஷணம் அந்த விளக்கு கொண்டு. இப்போ நிறைய பூஜா தீபங்கள் அதெல்லாம் வந்துடுது. ஆனால் உண்மைக்கும் விளக்கேற்றணும் அப்படின்னா இழுப்பை எண்ணெய், பின்னங்கெண்ணெய் ஏற்றணும். இது 2 மருத்துவ ரீதியாக கண்ணுக்கு நல்லது, சுவாசம் பண்ணும்போது ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அதான் அந்த காலத்தில் மனிதர்கள்லாம் 90 வயசு வரைக்கும் கண்ணாடி போடாமல் இருந்தான், இருதய நோய் இல்லாமல் இருந்தான், சக்கரை நோய் இல்லாமல் இருந்தான், ஹார்ட் அட்டாக் இல்லாமல் இருந்தான். இதுதான் காரணம். அகண்ட மண் விளக்கில் அங்கே விளைஞ்ச பஞ்சு எடுத்து திரியாக்கி அந்த மண்ணிலே இருந்த அந்த இழுப்பெண்ணெய், பின்னங்கெண்ணெய் தீபத்தை ஏற்றி பனவலையில் எழுதி படித்து பெரிய அறிவாளியாக இருக்காங்கலாம். அதனால்
இது மருத்துவ குணம் ஒரு பக்கம் இருந்தாலும் பஞ்சபூதங்கள்ல மண் பார்வதி அம்சமானது, பஞ்சத்திரி குரு அம்சமானது, எண்ணெய் சனி அம்சமானது, அதில் ஏற்றக்கூடிய தீபம் சிவன் அம்சமானது. இந்த 4 சரியாக இருந்தால் தான் கிரகங்கள் வேலை செய்யும். அதனால் மண் விளக்கில் தீபம் ஏற்றதுக்கு தெய்வத்துடைய ஆகர்ஷணமும் கிடைக்கும், நம்முடைய ஆரோக்கியமும் பெருகணும். நம்ம முன்னோர்கள் கூட அந்த காலத்தில் மண் விளக்கை ஏற்றி வச்சாங்க. இன்னொரு விஞ்ஞானபூர்வமான செய்தி, இந்த விளக்குகளில் இருந்து வரக்கூடிய அந்த ஜுவாலை, அருந்து வரக்கூடிய அந்த ஓசோன் படலம் மழை மேகத்தை கொண்டு வரக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு. எலுமிச்சம்பழ தீபம் தேங்காய் தீபம் கோயிலில் ஏற்றுறாங்கன்னா இறைவனுக்குண்டான வழிபாடு மாத்திரமல்ல, விஞ்ஞான முறைப்படி அந்த தீபங்கள்லேருந்து வரக்கூடிய அந்த ஜுவாலை மேலே போய் வானமண்டலத்தில் போய் அங்கே இருக்கக்கூடிய காற்றழுத்தத்தை கொண்டு வந்து நமக்கு மழையை கொண்டுரும் அப்படின்னு ஒரு ஐதீகமும் இருக்குது. அதான் உண்மை. நீங்க இப்போ விளக்க பத்தி நிறைய விளக்கங்கள் சொன்னீங்க. பௌர்ணமியிலன்னு சொல்றாங்களே, அது எதற்காக? பௌர்ணமி நாள் அப்படிங்கிறது முழு மதி நிறைந்த நாள். சரிதானா? சந்திரன் அங்கே தான் இருக்குது, சூரியன் அங்கே தான் இருக்குது, அதில் மாற்றமே கிடையாது. நம்முடைய பூமி அமைப்பு எப்படின்னா, இந்த பக்கம் வங்காள விரிகுடா, இந்து மகா சமுத்திரம், அரபிக்கடல். அது இந்து மகா சமுத்திரம்னு தான் நம்ம ஊருக்கு இந்து மகா சமுத்திரம், அது அரபிக்கடல், வங்காள விரிகுடா கடல். ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்க கடலில் மாத்திரம் இந்து மகா சமுத்திரம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் பல காரணங்கள் இருக்குது. இந்த 3 கடலுக்கு நடுவில் ஒரு பூமி பந்து மிதக்கு. சரியா? பௌர்ணமி நாட்களில் பஞ்சபூதங்கள்னு சொல்லக்கூடிய காற்று, ஆகாயம், மண் இருந்து வரக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்கிறாங்க, நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. அதாவது அருள் இருள். அதில் மனிதனுக்கு தேவையான, வாழ்வியலுக்கு தேவையான சுவாசம் பண்ணக்கூடிய அந்த காற்று பண்ணுறாங்க இல்லையா, அமாசி நாளைகளில் இறங்கியும் பௌர்ணமி நாளில் ஏற்றியும் இருக்குன்னு சொல்கிறாங்க. உயிர் சத்துக்கள், உயிரணுக்கள். அதாவது நம்ம ஒரு முறை காய்ச்ச வாங்குறவங்கள மொத்தம் 1,37,400 மூச்சு ஒரு நாளைக்கு வாங்குறதா எழுதியிருக்கிறாங்க. இப்போ எனக்கு இருக்குன்னா 1,37,40 மூச்சு நான் டெய்லி இழுத்து விடுறேன். எனக்கு இத்தனை மூச்சு விடணும்னு கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த பௌர்ணமி நாட்களில் மண் விளக்கு ஏற்றி வச்சு தியானம் பண்ணும்போது 10 நிமிஷம் நின்னாச்சுன்னா நான் அந்த 10 நிமிஷம் மூச்சு விடக்கூடிய மூச்சு லாக் ஆகும். ஸோ எனக்கு விதிக்கப்பட்ட விதிகள் 10 மூச்சாக நான் நிப்பாட்டும் போது ஆயுளும் பெருகிறோம். அது மாத்திரமல்ல, இயற்கையை வணங்கக்கூடிய மிக ஒரு அற்புதமான நாளுங்கிறத விட, எந்த தெய்வத்தை நினைத்து இந்த தீபத்தை ஏற்றி நீ வழிபடுகிறாயோ அந்த தீபத்தில் அந்த தெய்வத்தினுடைய திருமேனி உருவம் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே, பேச பெரிதுமானாய் நீயே சிவருமான சொல்லும்போது, கடையில் சொல்லுவாங்கன்னா திருவையாறு அகலாத செம்பர் ஜோதி அப்படிங்கிறாங்க. ஓசையானவன், ஒலியானவன், அழகானவன் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடையில் இறைவனை பற்றி என்ன சொல்கிறாங்க? கடவுள் அப்படிங்கிறவன் உருவங்களில் கிடையாது, வடிவங்களில் கிடையாது, திருவையாறு அகலாத செம்பர் ஜோதின்னு சொல்கிறாங்க. சரிதானா? இதே ஞான சம்பந்தர் மணிவாசர் சொல்லும்போது, இல்லக விளக்கது இருள் கடுப்பது, சொல்லக விளக்கது, சொல்ங்கிறது அகம், சொல்லக விளக்கது சோதியில் உள்ளது, நல்லக விளக்கது நான் நமச்சிவாயமே. உன் உடம்புக்கு நல்லக விளக்குது, உன் உடம்புக்குள்ள நல்ல அகமான விளக்கு இருக்குன்னா நீ நமச்சிவாய மந்திரத்தை சொல்லு. அதான் நல் அக விளக்குது நான் நமச்சிவாயவே. சரிதானா? இதை பூதத்தார்வாள் பொய்யாள படும்போது, அன்பே தகளியாக ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியாக ஞான விளக்கேற்றினேன் நாரணருக்கு ஞாலத்தமிழ் புரிந்த நான் அப்படின்னா, இறைவனை சொல்லுகிற பொழுதே தீபத்துக்கு சமமாகவும் ஒளிக்கு சமமாகவும் தான் சொல்லியிருக்காங்க. அதனால பௌர்ணமி நாளை விளக்கேற்றி வழிபாடு செய்வது, எந்த தெய்வத்தை நீ வணங்க வேண்டும் என்று நினைக்கிறாய் அந்த தெய்வத்தை அந்த ஜோதியின் வடிவாக பார்க்கலாம், உன் பக்தி உண்மையா இருந்தா. வேலை வேண்டுமா? உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள். 10th 12th டிப்ளமா டிகிரி என அனைவருக்குமான நல்ல வேலை, உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 ரூபாய் முதல் 30,000 வரை பெறலாம். பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்.